ரொம்ப நல்லா இருக்கு ப்ரோ. ஐ மீன் புதுசாக ஒரு ஃபீல் குட் ஜானர் பார்த்தமா இருந்துச்சு. அதுலேயே கொஞ்சம் ஃபேண்டசி கலந்து, ஃபேண்டசினா ரொம்ப ஃபேண்டசி இல்லை, அது கலந்த மாதிரி எலமெண்ட்டோட நல்லா இருந்துச்சு ப்ரோ. கவினோட ஆக்டிங் ரொம்ப சூப்பர் ப்ரோ. அவர் எப்பயுமே ஒரு அப்கிரேட் ஆகிட்டே தான் இருக்காரு. இந்த படத்துல நல்லா ஆக்டிங். லைக் லாஸ்ட் டைம் இருக்கு, அதுக்கு முன்னாடி வந்து நல்லா இருந்துச்சு எல்லா படமும். டாடாலேருந்து இதில் கொஞ்சம் பட் சேம் சேனல்ல இல்லை, இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட் சேனல்லேருந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. படம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. அடல்ட் கண்டென்ட்ல அதுவுமே எல்லாரும் பாக்குற படம் தான். மோஸ்டா கப்பிள்ஸ் நிறைய பேர் வந்து பார்க்கலாம். அந்த படம் நல்லா இருந்துச்சு. கவினோட படம் எல்லா படத்துலயுமே வந்து நல்லா தான் இருக்கும். இந்த படத்துல வந்து ஒரு லவ் சீனை நல்லா காமிச்சிருக்காரு அவரு. சோ ஒரு மாதிரி நல்லா கொடுத்துருக்காரு. அங்கங்க அவரோட காமெடி கொஞ்சம் படத்துக்கு கொஞ்சம் இது ஹைலைட்டா காமிச்சது நல்லா இருந்துச்சு. ரொம்ப சூப்பரா இருந்துச்சு சார். ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. வேற லெவலா இருந்தது. உட்காந்து சீட்டுக்குள்ள உட்காந்து பார்த்துட்டே இருக்கோம், நம்ம பிரேக்கே விட வேணாம் அந்த மாதிரி போச்சு மூவி. அந்த மாதிரி எதுவுமே இல்லை, ரொம்ப எக்ஸ்ட்ரீமா எதுவுமே போகல, பாக்குற மாதிரி தான் இருக்கு. படம் நல்லா இருந்தது. நல்லா இருந்தது. கவின் அவரோட பெர்ஃபார்மன்ஸ் எப்பவும் போல நல்லா தான் இருந்தது. பட் கவின் நடிக்கிறாரு அப்படிங்கும்போது எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஜாஸ்தி இருந்தது. ஸோ எக்ஸ்பெக்டேஷன்ஸ் பூர்த்தி பண்ணிச்சான்னு கேட்டால் தெரியாது. பட் டீசெண்டான ஃபிலிம் தான், பார்க்கலாம், கண்டிப்பாக ஒரு பார்க்கலாம். நல்லா இருக்கு ப்ரோ, சூப்பராக இருக்கு ப்ரோ. ப்ரோ எல்லாருமே நல்லா நடிச்சிருக்காங்க ப்ரோ. காஸ்ட் அண்ட் எல்லாமே சூப்பராக இருக்கு ப்ரோ. இல்ல அடல்ட் கண்டென்ட் அதான் ப்ரோ. டைட்டில் கார்டு நார்மலா தான் இருக்கு, ஆனா அது கதை வந்து ஃபேமிலி மூவி ஓரியன்டா தான் இருக்கு, ஃபேமிலி ஸ்டோரியா தான் இருக்கு. நல்லா இருக்கு ப்ரோ. விடிவி கணேசன் எல்லாம் ஒர்க் அவுட் ஆயிருக்கு, எல்லாமே நல்லா பண்ணிருக்காங்க. ஃபேமிலியா பார்க்கலாம் ப்ரோ. பாட்டு சூப்பரா இருந்தது. அனியோட சாங் நல்லா இருந்தது. ஜென்மார்டின் சூப்பரா பண்ணிருக்காரு மியூசிக். இல்ல எதுவுமே போர் இல்ல ப்ரோ. சூப்பரா எடுத்திருக்காங்க. கிராஃபிக்ஸ் ஒரு சீன்லாம் டான்ஸ் போர்ஷன் பண்ணிருக்காங்க, சூப்பரா இருந்தது. அவங்க பிரீத்தி நல்லா நடிச்சிருந்தாங்க. அவங்க ஹீரோயின் அயோத்தி எல்லாம் நடிச்சிருந்தாங்க, அவங்க நல்லா நடிச்சிருக்காங்க. டேரக்ஷனும் நல்லா இருந்துச்சு ப்ரோ. எதுவுமே அவர் ஃபர்ஸ்ட் படமா தெரியல. லைக் டான்ஸ் இருந்துச்சு, டான்ஸ் எலிமெண்ட் எல்லாமே பக்காவாக இருந்துச்சு. ரொம்ப ரொமான்ஸ் அந்த மாதிரி அதிகமாக அந்த மாதிரி அப்படிலாம் ஒன்றும் இல்லை ப்ரோ. கனெக்ட் ஆயிருந்துச்சு கரெக்டாக. அந்த கிஸ்ஸுக்கான டைட்டில் கரெக்டாக இருந்துச்சு. ஸோ அது ரொம்ப அடல்ட் கண்டென்ட் அப்படிலாம் இல்லை. ஸோ தாராளமாக பார்க்கலாம், இல்லை பார்க்கலாம் ப்ரோ. அதெல்லாம் ஒன்றும் தப்பான கண்டென்ட்லாம் எதுவும் பெருசாக இல்லை. அது ஃபேண்டசி கலந்த எலிமெண்ட்னால அந்த டைட்டில் வச்சிருக்காங்க. பட் படம் ரொம்ப நல்லா. பாட்டு 3Dன்னு ஒரு பாட்டு இருக்கு, அது ரொம்ப அவர் தான் தாரா படத்தோட மியூசிக் டைரக்டர் தான் மியூசிக் பண்ணியிருக்காரு. நல்லா இருந்துச்சு. கவின் ஆக்டிங் சூப்பரா இருந்துச்சு. தென் காமெடி அந்த கணேஷ் அவரோட காமெடி வேற லெவலா இருந்துச்சு. ரொம்ப சூப்பர். அவங்க சூப்பரா நடிச்சிருக்காங்க. அவங்க அயோத்தி மூவிலேயே வந்து பார்க்கும்போது அவங்களுக்கு ஏதாவது ஒரு நல்ல ஒரு ரோல் கொடுத்தா நல்லா இருக்குங்கிற மாதிரி இருந்தோம். பட் அவங்க வேற லெவலா பண்ணிருக்காங்க. ஃபேமிலியாவே பார்க்கலாம், ஒன்னும் அந்த அளவுக்கு எதுவுமே இல்லை. கிஸ்ங்கிற டைட்டில்னோட எல்லாருமே வந்து ரொம்ப இதுவா இருக்கும் அப்படின்னு நினைச்சாங்க, அந்த மாதிரி எதுவும் இல்லை. சூப்பரா இருக்கும். சாங்ஸ்லாம் வேற லெவலா இருக்கு. நல்லா பண்ணிருக்காரு. ஃபர்ஸ்ட் படம் மாதிரி தெரியலனாலும் கொஞ்சம் நல்லா பண்ணிருக்காரு. அவரோட எஃபெக்ட்ஸ் அவர் போட்ட மாதிரி நல்லா பண்ணிருக்காரு. பாட்டு ரெண்டுமே செம்மையா இருந்துச்சு. எல்லா பாட்டுமே ஒரு மாதிரி நல்லா இருந்துச்சு. ஸோ டான்ஸ் பாட்டுன்னு எல்லாமே கரெக்டா இருந்துச்சு. ஸ்கிரீன் பிளே நல்லா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் லைட்டா ஒரு மாதிரி ஸ்லோவா போன மாதிரி இருந்தாலும் செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் நல்லா போகுது. லவ்வர்ஸா பார்க்கலாம், வந்து ஃபேமிலியோட லவ் படமா இருந்துச்சு. இல்ல அந்த மாதிரிலாம் எதுவும் ஒரே ஒரு கிஸ் சீன் மட்டும் தான் இருக்கும். சாரி கேட்கல. அவங்க நல்லா நடிச்சிருக்காங்க, ஹீரோயின் நல்லா நடிச்சிருக்காங்க. பாட்டுலாம் பயங்கரமா இருக்கு. பாட்டு தான் இந்த படத்தோட பிளஸ். மியூசிக் எனக்கு பிடிச்சிருந்தது. ஸோ நல்லா இருந்தது, கண்டிப்பா பார்க்கலாம்.